நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுங்க Volkswagen Polo. இது வந்து டீசல் வேரியன்ட், பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. 2012 மாடல் செகண்ட் ஓனர். நீங்க செகண்ட் ஓனர் எல்லாம் கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுங்க BMW 2015 மாடலுங்க. கோயம்புத்தூர் நம்பர், ஃபேன்சி நம்பர், VIP நம்பருங்க 7777. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க Q சர்டிஃபைடுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்றோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா இதுவுமே செலிரியெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். என்ன செலிரியல் என்ன ரேர் அப்படி ஷோரூம் பேர் வந்து SK கார் ஷாப்புங்க. RSபுரம் ஈஸ்ட் சம்பந்தம் ரோட், DB ரோட்ல வந்தீங்கன்னா நல்லி சில்க் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் கட்ல உள்ள வந்து ஆனந்தாஸ் ஹோட்டல் இருக்கும். அதுல இருந்து 4 பில்டிங் தாண்டி வந்தீங்கனாலே SK கார் ஷாப் இருக்கும். அதுதான் நம்ம ஷோரூமுங்க. நம்ம எல்லா செக்மெண்ட்லயும் கார்ஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 1.25 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாயில இருந்து 30 லட்ச ரூபா, 35 லட்ச ரூபா வரைக்குமே எல்லா கார்ஸும் இருக்குதுங்க. எல்லா செக்மெண்ட் ஆஃப் கார்ஸ், எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் ஆகிற மாதிரி கார்ஸ் இருக்குங்க. நான் ஆக்சிடென்டல் கார்ஸ் தாங்க. எல்லா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் நம்ம வந்து கார்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். நல்லா கிளீனா செக் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். மோர் தென் 23 இயர்ஸ் 24 இயர்ஸ் நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கிறோங்க. கோயம்புத்தூர் யூஸ்ட் கார் மார்க்கெட்லயே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து சர்டிஃபைட் கார்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். Q சர்டிஃபைடுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து மேக்ஸிமம் நிறைய காருக்கு நாங்க சர்டிபிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். 160 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனோட பிளஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் நேம் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி கொடுக்கறதுங்க. அது போக சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணி கொடுக்கறது, வண்டியில எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம 160 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனோட நாங்க கொடுக்குறோம். அது போக ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி. பிளஸ் வந்து இன்ஜின் கியர் பாக்ஸுக்கு வாரண்டியும் கொடுக்குறோம். இது யாருமே கொடுக்கறதில்ல. யூஸ்ட் காருக்கு இது நாள் வரைக்கும் யாருமே கொடுத்த மாதிரி இல்ல. நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க கொடுக்குறோங்க. இன்ஜினுக்கு கியர் பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த மாடல் வேரியன்ட் ஆஃப் த கார்ஸுக்கு வந்துட்டு 3 months பீரியட், 6 months பீரியட், 1 year இந்த மாதிரி கொடுக்குறோம். either 5000 kilometers இல்ல 10,000 kilometers அந்த மாதிரி கொடுக்குறோம். யூஸ்ட் கார் ஹிஸ்டரியிலே யாருமே இது பண்ணதில்லை. அதாவது ஒரு பிரைவேட் டீலருங்க. யாருமே வந்து ஒரு மொத்தம் யூஸ் பண்ண காருக்கு இன்ஜினுக்கு கியர் பாக்ஸுக்கு வாரண்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா நாங்க தைரியமா கொடுக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி கார்ஸ் தான் நாங்க வச்சிருக்கோம். எல்லா ஜென்யூன், எந்த பிரச்சனையும் வராத மாதிரி வந்து நாங்க எல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்குறோம். என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாமா? தாராளமா. Volkswagen Polo. இது வந்து டீசல் வேரியன்ட் 2015 மாடல். வெறும் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வெறும் 72,000 தான். ஆமாங்க. இன்னைக்கு இந்த கிலோமீட்டர்ல ஒரு போலோ டீசல் கிடைக்கிறது சிரமம். ஆக்சுவலா போலோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால நல்ல டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இருந்தாலுமே நாங்க வந்து விலை கம்மியா தான் கோட் பண்றோம். வெறும் 70,000 ஓடின வெஹிக்கிள் 5,90,000 தான் கோட் பண்றோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைலைன் டீசலுங்க. டாப் அண்ட் மாடல் டீசல்லே இருக்கிறதுல இதான் டாப் அண்ட் மாடலுங்க. அலாய் வீல்ஸ், ஏர் பேக், ABS, ஆட்டோ ரிட்ராக்ஷன் மிரர்ஸ் எல்லாமே வந்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது வந்துங்க நிசான் சன்னி பெட்ரோலுங்க. இது வந்து சன்னில எக்ஸல் வேரியன்ட், பெட்ரோல் வேரியன்ட்டுங்க. 2012 மாடல் செகண்ட் ஓனர். நீங்க செகண்ட் ஓனர் எல்லாம் கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால சென்னை நம்பருங்கிறது நீங்க வந்து பயந்துக்க வேண்டாங்க. இது பாடி, இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய லக்ஸுரி இருக்கிற செடான் காரு வெறும் 3,60,000 தாங்க. 2012 மாடல் பெட்ரோல் வேரியன்ட். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ள பேக் சீட், ஃப்ரண்ட் சீட்ல அவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கும். நல்ல ரூம் ஸ்பேஸ் இருக்கும். எல்டர்லி பீப்புள், உங்க வீட்டுல வந்து வயசானவங்க அவங்க எல்லாம் ஏறும்போது உட்கார்ந்து டிராவல் பண்றது, லாங் டிராவல் பண்றது எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். எந்த ஒரு பாடி பெயினும் தெரியாது. நல்லா இருக்குங்க. லாங் டிராவலுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். BMW 2015 மாடலுங்க. கோயம்புத்தூர் நம்பர், ஃபேன்சி நம்பர், VIP நம்பருங்க 7777. இது வந்து ஒயிட் கலர். 1,15,000 தான் ஓடி இருக்குதுங்க. கோட் பண்றது ரொம்ப கம்மி, ஜஸ்ட் 16 lakhs தாங்க. டயர்ஸ் எல்லாமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்குதுங்க. கோயம்புத்தூர்ல ஓடி இருக்கு. VIP நம்பர். BMW இந்த பிரைஸுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. நீங்க நம்பருக்கே இன்னைக்கு வந்து இந்த நம்பருக்கு 1 lakh கொடுத்து புக் பண்ணி வாங்கணுங்க. நம்பரே ஃபேன்சி நம்பர் இல்லீங்களா? ஆமாங்க. நீங்க கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 7777ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி கூகுளே வரும். 2006 சாண்ட்ரோ. அப்பா 18 வருஷமாச்சு, என்னங்க இவ்வளவு கிளீனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? அவ்வளவுதாங்க. வண்டி வந்து யூசேஜ் ரொம்ப கம்மி. டயர் பாருங்க, 4மே புது டயருங்க. 4மே ஓ மாடல், அதாவது டாப் அண்ட் மாடலுங்க. அதாவது 4 பவர் விண்டோஸ், சென்டர் லாக்கிங்க, AC, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க வண்டி. இல்லனா இப்ப நம்ம கார் ஷாப்பிஃபைல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் கிளீனா இல்லனா, அப்ப நம்ம பாக்குறதே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கார் டயர் ஆகட்டும் இல்ல காரோட இதாகட்டும் எல்லாமே ஒரு சின்ன ஒரு டென்ட் கூட இல்ல, கிளீனா வச்சிருப்பாங்க. வந்தா நீங்க வந்து எதுவுமே வந்துட்டு சங்கடப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது, ஃபீல் பண்ற மாதிரி
எதுவுமே இருக்காது. இது பாருங்க, இந்த ஜஸ்ட் 1,90,000 தான் வரும். நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாருங்க. 1,90,000 தான். 1,90,000 ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். பழைய சாண்ட்ரோவா அப்படிங்கறது தெரியாது உங்களுக்கு. இல்ல பார்த்தா அப்படி தெரியலீங்களா, பழைய சாண்ட்ரோ மாதிரியே தெரியல. ஒரு சின்ன ஒரு டென்ட் ஒரு ஸ்கிராட்ச் எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா இதுவுமே செலிரியோல கொஞ்சம் ரேர் தான். என்ன செலிரியல் என்ன ரேர் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். செலிரியோல டீசலுங்க. டீசல் 2016 சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க. அப் டு டேட் எல்லா கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் இருக்கு. ZDI டாப் அண்ட் மாடலுங்க. இதுல என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 800 cc தாங்க இதுல இன்ஜின். ட்வின் சிலிண்டர் இன்ஜினுங்க. நல்ல மைலேஜ் கிடைக்கும். லோக்கல்லயே உங்களுக்கு 22, 23 இந்த மாதிரிலாம் கிடைக்கும். லாங் எல்லாம் நீங்க 90 தாண்டாம ஓட்டினீங்கன்னா 30, 32 மைலேஜ் கிடைக்கும். உங்க டூ வீலர் கூட அவ்வளவு கிடைக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட், அந்த மாதிரி மைலேஜ் கொடுக்கக்கூடிய காருங்க இன்னைக்கு ரொம்ப எக்கானமியான காருங்க. அது மாருதியில உங்களுக்கு தெரியும். சேம் DDIS டெக்னாலஜிலேயே வெறும் 800 cc ட்வின் சிலிண்டர் டீசல் இன்ஜின். இது வந்து ரொம்ப ரேர். அதுலயும் 65,000 கிலோமீட்டர் ஓடுனது கிடைக்கவே கிடைக்கும். 65,000 கிலோமீட்டர். பொதுவா டீசல் வண்டினா ஓட்டி தள்ளிடுவாங்க. இது டீசல் வண்டி அவ்வளவு ஓட்டல, வெறும் லோக்கல் யூஸுக்கு தான், ரொம்ப ரேரான யூஸ் தான் பண்ணிருக்காங்க. வண்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 4,25,000 தான் வருதுங்க. வோல்வோல XC90 7 சீட்டருங்க. 13.5 lakhs தான் வருதுங்க. ஒரு பிரீமியம் கார் 7 சீட்டர் அப்படின்ட்டு போனீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் பிரீமியம் கார் உங்களுக்கு கிடைக்காது. அதுலயும் வோல்வோ XC90 அப்படிங்கிறது வேர்ல்ட்லயே சேஃபஸ்ட் காருங்க. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு சேஃபான காரு வேர்ல்ட்லயே எந்த பிரீமியம் காரும் கிடையாதுங்க. 7 சீட்டர் கார் மாதிரியே தெரியல. 7 சீட்டர் காரு ஆட்டோமேட்டிக் டீசல் வித் சன்ரூஃப்ங்க. டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அலாய் வீல்ஸ் இருக்குதுங்க. சோ இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒரு கம்ப்ளீட் நீட். ஒரு கார்னா என்ன வேணும், சேஃப்டி, உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்டபுள், உங்க கம்ஃபர்ட்டுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. லாங் டிரைவுக்கு நல்லா இருக்கும், லோக்கல் டிரைவுக்கு நல்லா இருக்கும், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா கம்மி ரேட்ல 13.5 lakhs தாங்க. பார்த்துட்டு இருக்கிறது Volkswagen Jetta 2014 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பரு. டாப் அண்ட் மாடலுங்க. ஹைலைன் ஆட்டோமேட்டிக் டீசல். ஜஸ்ட் 1,10,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. 10 lakhs தான் கோட் பண்றாங்க. அவ்வளவு சேஃபஸ்ட் காரு. ரொம்ப நல்லா இருக்கும். Volkswagen பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த காரை பார்த்தா விட மாட்டாங்க. இந்த காரு வந்து நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எடுத்துக்குவீங்க. ரொம்ப அருமையான காரு. இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர் எல்லாமே கிளீனா இருக்குதுங்க. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரி எல்லாமே கிளீனா இருக்குதுங்க. டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரி? இதுக்கு டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 6 to 7 lakhs வரைக்கும் லோன் வாங்கலாங்க. ஒரு 3 lakhs வரைக்கும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதுங்க BMW 520D. இது வந்து ஒரு பிரீமியம் காருங்க. 2016 மாடல். ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க. 1,35,000 கிலோமீட்டர்ஸ். அப் டு டேட் எல்லா கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்டரிங்க. காரை பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஜென்யூனா இருக்கு, எவ்வளவு கிளீனா இருக்குதுங்க. டயர்ஸ் எல்லாமே இனி ஒரு 20-25,000 கிலோமீட்டர்ஸ் ஓடும். உள்ள பாத்தீங்கன்னா இப்ப 10 ஏர் பேக் வரும். அவ்வளவு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. வண்டி அவ்வளவு என்ன சொல்றாங்க, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். லாங் டிரைவ் முதற்கொண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எக்கானமி கிளாஸ் பிளைன்ல ஃபிளை பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட், லக்ஸுரி, சேஃப்டி கலந்தது 520D. 26 lakhs தான் வருதுங்க லாஸ்ட் பிரைஸ். நீங்க தாராளமா வந்து வண்டி பார்க்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த யூஸ்டு கார் சர்டிஃபைட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா அது என்ன ப்ராசஸ்னா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க Q சர்டிஃபைடுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்றோங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்கெட் ஒன்று எவ்ரி காருக்கு நாங்க வந்து பண்ணித்தரோம். இதை பத்தி இதுல பாத்தீங்கன்னா எங்களோட இன்ட்ரடக்ஷன், Q சர்டிஃபைட்னா இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது, அதோட டீடைல்ஸ். அப்புறம் இதுல வந்து நாங்க என்னென்ன பண்றோம், குவாலிட்டி எவாலுவேஷன், இந்த மாதிரி என்னென்ன பண்றோம், ரெக்கமெண்டேஷன் என்னென்ன கஸ்டமருக்கு கொடுக்குறோம், அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா உள்ள கொடுக்குறோம். இதுல ரெடி அசிஸ்ட் ப்ரோக்ராம்ல இருந்து டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்ல இருந்து இன்ஜின், அதாவது சர்வீஸ் ஹிஸ்டரி, கம்பெனில சர்வீஸ் ஹிஸ்டரி செக் பண்றதுல இருந்து இது எல்லாமே நாங்க எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லாமே கிளியரா எல்லாம் செக் பண்ணி நாங்க வந்து 152 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த டாக்கெட்ல வெஹிக்கிள் டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இதுல வந்துடும். வெஹிக்கிளோட ஃப்ரேம்ல வந்து எங்க அடிபட்டிருக்கா, என்ன டென்ட் ஸ்கிராச்சஸ் எதாவது இருக்கா என்னங்கிறதெல்லாம் கிளீனா மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். இதுல இப்ப இந்த காரோட பிக்சர்ஸ் இதுல வந்து எந்த காரு என்ன டீடைல் அப்படின்னு கொடுத்துருவோம். அது போக இப்போ வந்து எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்டுங்க, இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். இப்போ என்னென்ன பார்ட், இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த என்ன அண்டர் ஹுட் அப்படிங்கிறது அதில் தனியா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வருங்க. அது போக அண்டர் பாடி சேஸ் என்னென்ன, இப்போ இதுல ஏதாவது இப்போ மாத்த வேண்டியது இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு இதுல மென்ஷன் பண்ணிடுவோம். அப்படி இல்ல
இல்ல ஓகேன்னா கிளியர் பண்ணி கொடுக்கறோம்னா அதையும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இன்டீரியர்ல என்ன கிளாஸஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே பாத்துருவீங்க, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜஸ் வந்து வாங்குவீங்களாங்கண்ணா? இந்த மாதிரி சர்டிஃபைட் கார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நாங்க இட் வில் பி நோ நெகோசியேஷனுங்க. நெகோசியேஷன் எதுவும் பண்ணாம இட் வில் பி ஃபிக்ஸட் பிரைஸுங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் பண்ணி நாங்க கொடுத்துறோம். இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு, கியர் பாக்ஸுக்கு வாரண்டிக்கு தனியா டிஸ்க்ளைமர், இது சர்டிபிகேட் தனியா போட்டு கொடுத்துறாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு டாக்கெட் வந்து நாங்க எல்லா சர்டிஃபைட் கார்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு டாக்கெட் ஒன்று நாங்க கொடுத்துறோம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கார்ல ஆக்சுவலா வந்து சேல் பண்ணலாம், எனக்கு சர்டிஃபைட் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவீங்களா? இப்போ வந்து ஒரு கஸ்டமருக்கு நம்ம கார் கொடுக்குறோம்னா ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுல என்னென்ன செலவு இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு இந்த ப்ரோக்ராம் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா ஒரு கஸ்டமருக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வரணும் அப்படின்ட்டு எல்லா பீப்புளுக்கு உண்டான கார்ஸ் நாங்க வந்து பண்ணித்தரோம். எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி. நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாங்க. அதாவது யூடியூப் சேனல்ல எங்க ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்கன்னா வெல் ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸுங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த கஸ்டமர் யாருன்னு அதாவது சின்ன கார் பெரிய காரங்கிற பாரபட்சம் எல்லாம் எதுவுமே கிடையாது. கஸ்டமர் வாங்குறாங்க இல்லைங்கிற கூட பாரபட்சமும் எங்களுக்கு கிடையாது. வராங்களா ஃபர்ஸ்ட் நல்லா ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன கார் வேணுங்கிறதெல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள வந்து அந்த கார் எடுக்கிற வரைக்கும் அந்த செட்டில்மெண்ட் பண்ணி டெலிவரி எடுத்துட்டு போற வரைக்கும் எல்லா ப்ராசஸ் நல்லா ஸ்மூத்தா பண்ணி கொடுத்து அவங்களை சந்தோஷமா வெளியே அனுப்புறதுதான் எங்க வேலை, எங்க ஸ்டாஃப்ஸ் வேலை, எங்க டீமோட வேலையே அதுதான். அதனால வந்துட்டு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் வண்டி விற்கணுங்கிறதெல்லாம் எங்க எய்மே இருக்காது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன், அவங்களை எந்த அளவுக்கு நாங்க வந்து கிளீனா ட்ரீட் பண்ணி கரெக்டா சாட்டிஸ்ஃபை பண்ணி நல்ல கார் கொடுக்குறோங்கிறது எங்களுக்கு முக்கியம். இது கோயம்புத்தூர் ஐ சேனல் மூலியமா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. இவங்கனால எங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். எங்களை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரும். நீங்க கண்டிப்பா இந்த கோயம்புத்தூர் ஐ சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம கோயம்புத்தூர் ஐ சார்பா யாராச்சும் வந்தாங்கன்னா ஏதோ கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாங்க. வரது